வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் 2024க்கான அட்மிஷன் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் ப்ராஸ்பெக்டஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு டேட்ஸுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 500 rupees எல்லா கேட்டகரிக்கும். எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 250 rupees அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை வந்து பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட் December 12 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா January 20. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24th January வெப்சைட்டில் போட்டுருவாங்க. உங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 28 January வந்து நடக்க போகுது. ஸோ உங்களுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 31st January வந்து வெப்சைட்டில் போட்டுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான அட்மிஷன் கவுன்சிலிங் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8th to 10th February இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. ஸோ டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் டு த அப்ளிகண்ட் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனையுமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. விஷுவலி இம்பேர்மெண்ட் அதாவது விஐ, ஹியரிங் இம்பேர்மெண்ட் ஹெச்ஐ, இன்டெலெக்சுவல் அண்ட் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டிஸ் ஐடிடி, இந்த டிசபிலிட்டி இருக்கவங்க மட்டும்தான் வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் தி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. 2 years 4 semesters முடிக்கலாம். அதே மற்ற கேட்டகரி பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் 5 semester வந்து முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டெக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 500 பேரை வந்து சேர்த்துக்குவாங்க. ஒவ்வொரு சென்டர்லையும் பார்த்தீங்கன்னா 50 சீட் வந்து இருக்கும். 50 சீட்டில் 25 சீட் வந்து இங்கிலீஷ் மீடியம், 25 சீட் வந்து தமிழ் மீடியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்க்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,550 ரூபா வந்து ஃபீஸாக வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரீஃபண்ட் கிடையாது. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஃபீஸ் வந்து 5,550 ரூபா, டியூஷன் ஃபீஸ் 20, புக்கு போஸ்டல் சார்ஜுக்கு வந்து 10,000 ரூபா, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 35,550 ரூபா உங்களுக்கு ஃபீஸாக வரும்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 50% மினிமம் மார்க் வாங்கினா தான் வந்து எலிஜிபிள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ப்ரோக்ராமாக தான் வந்து இது நடக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th +2 +3 வந்து பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேஜர் சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட். சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அண்ட் ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு நீங்கள் பிஜி படித்தா தான் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஜி மஸ்ட். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கேட்டகரி மினிமம் மார்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓசினா நீங்கள் கண்டிப்பாக 50% மார்க் வச்சிருக்கணும். பிசி பிசிஎம்னா 45, எம்பிசி டிஎன்சினா 43, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிலாம் 40% நீங்கள் மார்க் வச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரிசர்வேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த 500 சீட்டை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வந்து ரிசர்வேஷனில் வந்து அலாட் பண்ண போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்யூரேட் மார்க் வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி போடக்கூடாது, அக்யூரேட்டாக போடணும். இன்கரெக்டாக எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். www.tnou.ac.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமௌண்ட் ஆல்ரெடி சொன்னது தான் 500 rupees. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு மட்டும் 250 rupees வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் January 20 வந்து இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அட்மிஷன் கவுன்சிலிங் நீங்கள் போகும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிசர்வேஷனில் வந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு எவ்வளோ மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ 100 கொஷின் 100 மார்க்குக்கு வந்து கேட்க போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தான் இருக்கும். அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்து ஒன்றை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து கொஷின் பேப்பர் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்ஓஇ வெப்சைட்டில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா முக்கியமானது நோ ரீவேல்யூஷன் எதுவுமே வந்து கிடையாது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்டில் வரும்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 செக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ 10 கொஷின் 10 மார்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் ரீசனிங் 20 கொஷின் 20 மார்க்கு. நெக்ஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் 20 கொஷின் 20 மார்க்கு. ஆப்டிடியூட் ஃபார் டீச்சிங்
15 கொஷின் 15 மார்க். அவேர்னஸ் ஆன் ஸ்பெஷல் எஜுகேஷன் 15 கொஷின் 15 மார்க். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டீச்சிங் அண்ட் லேர்னிங் இதுக்கு பார்த்தீங்கன்னா 20 கொஷின் 20 மார்க். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 கொஷின் 100 மார்க். இதில் இருந்தால் உங்களுக்கு கொஷின் வந்து கேட்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு 100 மார்க், வெயிட்டேஜ் ஃபார் டிசேபிலிட்டி ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸுக்கு உங்களுக்கு 5 மார்க், வெயிட்டேஜ் ஃபார் ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இன் தி சேம் சப்ஜெக்ட் அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட் வித் பிஜினா 4 மார்க், கேண்டிடேட் வித் எம்ஃபில்னா 5 மார்க், கேண்டிடேட் வித் பிஹெச்டினா 6 மார்க், கேண்டிடேட்ஸ் வித் பிஜி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ்க்கு மார்க் எதுவும் தரமாட்டாங்க, கேண்டிடேட்ஸ் வித் எம்ஃபில்க்கு 1 மார்க், கேண்டிடேட்ஸ் வித் பிஹெச்டிக்கு 2 மார்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா காமர்ஸ் எக்கனாமிக்ஸ்க்கு மட்டும்தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் ஆஃப் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் யூஜி லெவலுக்கு 3 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் கவுன்சிலிங்கை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம்லாம் பாஸ் ஆகி உங்களை என்ட்ரன்ஸ்க்கு கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அதே போல் ஃபோட்டோ காப்பீஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மார்க் ஸ்டேட்மெண்ட் ஒரிஜினல், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட் ஒரிஜினல், பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், மெடிக்கல் சர்டிஃபிகேட் டு பி ப்ரொடியூஸ்டு பை ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு கவர்மெண்ட் ஐடி கார்டு வந்து நீங்கள் கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. 10th 12th அதுக்கப்புறம் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா அது, டிஎட் படிச்சிருந்தீங்கன்னா அது, என்சிசி என்எஸ் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அதுக்கான இதை நீங்கள் கொண்டு வரணும். வேறு ஏதாவது ரிலேட்டட் டாக்குமெண்ட் இருந்தால் அதை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். டேட்ஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து 20 ஜனவரியோட க்ளோஸ் ஆக போகுது. உங்களுக்கான எக்ஸாம் 28 ஜனவரி, உங்களுக்கான ரிசல்ட்டு 31 ஜனவரி, உங்களுக்கான கவுன்சிலிங் 8 to 10th ஃபெப்ரவரி வந்து நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து சொல்லிட்டேன். ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லேர்னர் சப்போர்ட்டர் சென்டரோட அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்டர் எம்ஜிஆர் ஸ்கூல் ஆஃப் தி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் இம்பேர்டு, ராமவரம் எம்ஜிஆர் கார்டன்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஹியரிங் இம்பேர்மெண்ட். ஸோ இது மாதிரி எந்தெந்த ஸ்பெஷலைசேஷனுக்கு எந்தெந்த சென்டர் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார்